ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அந்த தொகுதிக்கு நன்கு பரிச்சயமானவர்தான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு போட்டியிட்ட போது அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் கோதாவில் குதித்து வாக்கு சேகரித்தனர். அதனால் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் அன்புமணியின் குடும்பத்தினர் மனதில் பதிந்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் என அடுத்தடுத்த தேர்தல்களில் பிரச்சாரத்திற்காக அந்த தொகுதிக்கு சென்ற சௌமியா அன்புமணி அங்குள்ள மக்களில் சிலரது பெயரை சொல்லி அழைக்கும் அளவுக்கு பழக்கப்பட்டவராக மாறினார். அது மட்டுமல்லாது எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் என்பதையும் நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் அந்த ஊருக்கு செல்லும் போது அந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதற்கு நான் வெற்றி பெற்றதும் தீர்வு காண்பேன் என உறுதியளித்து வாக்கு சேகரித்து வருகிறார். குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே சௌமியா அன்புமணி தோல்வியை சந்தித்ததால் அந்த அனுதாப அலை தொகுதி முழுவதும் வீசுவதை பார்க்க முடிகிறது. அதோடு தனித்து மற்றும் கூட்டணி அமைத்து பலமுறை தருமபுரியை தனதாக்கி பார்த்துள்ள பாமக கடந்த தேர்தலில் கூட வெற்றியை தொடும் தூரத்தில் கௌரவ தோல்விதான் அடைந்தது. அதனால் களம் இந்த முறை தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பாமகவினர் மிகுந்த உற்சாகத்தில் தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். அதோடு சிட்டிங் எம்எல்ஏவான பாமகவை சேர்ந்த வெங்கடேஸ்வரனும் தனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை அழுத்தம் கொடுத்து கேட்டு பெறாமல் எங்கள் மாவட்டத்தில் தோற்ற சௌமியா அன்புமணியை என் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன் என்று சபதம் ஏற்று இரவு பகல் பாராமல் சுற்றி சுழன்று வேலை பார்த்து வருவது சௌமியா அன்புமணிக்கு பெரிய பலம்தான். கூடுதலாக டாக்டர் ராமதாஸ் அணியை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்பதால் இருந்த ஒரே ஒரு தடையும் நீங்கியதாக பார்க்கப்படுகிறது. சௌமியா அன்புமணி செல்லும் கிராமங்களில் எல்லாம் பெண்கள் சென்டிமெண்டை கையில் எடுத்திருப்பது மகளிர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக தருமபுரியில் நிலவும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழித்து கட்டுவேன் என ஆக்ரோஷமாக பேசுவதும், நம் வீட்டு பிள்ளைகள் வேலைக்கு சென்று நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என பேசும்போதும் சௌமியா உள்ளூர்வாசியாகவே மாறிவிடுகிறார். தருமபுரி மொரப்பூர் ரயில் இணைப்பு பிரச்சனை, காவிரி உபரி நீர் திட்டம், சிப்காட்டுக்கு பூசை போட்டும் பணிகள் தொடங்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்து அன்புமணி போலவே புள்ளி விவரங்களோடு பேசுவதும் படித்தவர்கள் மத்தியில் சௌமியா அன்புமணி மீதான அபிப்பிராயத்தை கூட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பாமக வலுவாக இருக்கும் ஒரு சில தொகுதிகளில் தருமபுரி முக்கிய தொகுதியாக உள்ளது. கூட்டணியில் உள்ள அதிமுகவினரும் சௌமியா அன்புமணிக்காக இறங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அது அப்படியே வாக்காக மாறும் பட்சத்தில் தருமபுரியில் மாங்கனி பழுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என நிர்வாகிகள் நம்பிக்கையோடு இருக்கின்றனர். அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கும் தொகுதி சாதகமாகவே உள்ளது என கள நிலவரம் கூறுகிறது. தேமுதிகவின் மாநில அவைத் தலைவரான மருத்துவர் இளங்கோவன் ஏற்கனவே தருமபுரி நகராட்சி தலைவர், தருமபுரி எம்எல்ஏ, தருமபுரி எம்பி ஆகிய பதவிகளுக்கு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டவர். மருத்துவர் என்ற முறையில் மக்களிடம் பரிச்சயம், கூட்டணி கட்சிகளின் பலம் ஆகியவற்றுடன் அதிகாலையிலேயே உற்சாகத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கி விடுகிறாராம். தான் மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் மேலும் சில மருத்துவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களின் நன்மைக்காக மட்டும்தான் இந்த வயதிலும் போட்டியிடுகிறேன் எனவும், அதனால் எனக்கு வாக்களியுங்கள் எனவும் சென்டிமெண்டாகவும் பேசி வருகிறார். திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதை பெரும் பலமாக பார்க்கும் இளங்கோவன் எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றம் சென்றுவிட வேண்டும் என்று நினைப்பு காட்டி வருகிறார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இளங்கோவனுடன் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் சேர்ந்து பணியாற்றுவதால் இந்த முறை கட்டாயம் வெற்றி பெற்று விடுவோம் என்று மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் இளங்கோவன். முரசு சின்னத்தில் போட்டியிட்டாலும்
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வது போலவே திமுக நிர்வாகிகள் இளங்கோவனுடன் சுற்றி சுழன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தான் செல்லும் இடங்களில் எல்லாம் தன்னை வெற்றி பெற வைத்தால் தருமபுரி தொகுதிக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களை வரவழைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்றும் இங்குள்ள தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதிகளை கூறி தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார் இளங்கோவன். விஜயகாந்த் எடுத்த தருமபுரி திரைப்படம் ஹிட் அடித்த நிலையில் தருமபுரி தொகுதியில் விஜயகாந்த் வேட்பாளர் ஹிட் அடிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் AC மேலா. AC வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.